திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் பொது மருத்துவ முகாம் மற்றும் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். திண்டுக்கல் கல்வி புரவலரும் தொழில் அதிபருமான ஜிடிஎன் கலைக்கல்லூரியினுடைய செயலர் கே. ரத்தினம் அவர்களின் 65வது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல்லில் பல்வேறு அமைப்பினர் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினர். திண்டுக்கல்லில் ஆட்டோ ஓட்டுநர்களின் சங்க தலைவராக கல்வி புரவலர் ரத்தினம் அவர்கள் இருந்து வருகிறார். திண்டுக்கல்லில் ஆட்டோ ஓட்டுநர்கள் 1600 பேர் ஒன்று சேர்ந்து அவருக்கு பிறந்தநாள் விழா எடுத்தனர். அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் அனைவருக்கும் சீருடைகளை வழங்கினார். திண்டுக்கல்லில் பல்வேறு அமைப்பினர் இவருடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். திண்டுக்கல் வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் ஆலய நிர்வாகி பொன் சக்திவேல், குமரேசன் ஆகியோர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை, சிறப்பு வழிபாடு நடத்தி ரத்தினம் அவர்களுக்கு பிறந்தநாள் விழாவினை கொண்டாடி பக்தர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பொது மருத்துவ முகாமினையும், கண் சிகிச்சை முகாமினையும், இரத்த தான முகாமினையும் 65வது பிறந்தநாள் கொண்டாடும் ரத்தினம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி அருகே உள்ள கிராம மக்கள் ஏராளமானோர் பொது மருத்துவம், கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் ஆகியோர் சுமார் 100க்கு மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பொது மருத்துவ முகாமினை மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையும், கண் சிகிச்சை முகாமினை திண்டுக்கல் வாசன் ஐ கேர் நிறுவனமும், திண்டுக்கல் தாடிக்கொம்பு ஆரம்ப சுகாதார நிலையமும், திண்டுக்கல் மெடிக்கல் கல்லூரியும் இணைந்து இரத்த தான முகாமினை நடத்தினர். இந்த இரத்த தான முகாமில் சுமார் 100க்கு மேற்பட்டோர் உயிர்காக்கும் இரத்தத்தை வழங்கினர். மேலும் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரத்தினம் அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு கல்லூரி பேக் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் உள்ள பேராசிரியர்கள் ரத்தினம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி பொன்னாடை போர்த்தி அவர்களுடன் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர்.